யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மா இரவு பொழுது வணக்கம். இப்போ அட்டவணை ஒருத்தர் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏயா, இந்தியன் டீமுன்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒருத்தன் கூட வாய்ப்பு கொடுக்காம ஒருத்தனுக்கு 2 பேத்துக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு மீதி பேரை ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், தெலுங்கானாக்காரன், பஞ்சாப்காரன், ஹரியானாக்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசக்காரனை தூக்கி டீமில் போட்டு வச்சுருக்கிய. ஏண்டா டீம் செலக்டர்ஸ் நாயிங்களாமே, ஏண்டா ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், சுமன் கில், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா இவனுங்களாம் என்ன இளம் வீரர்களா? நான் கேட்குறேன், என்ன இளம் வீரர்களா இவனுங்க? நான் கேட்குறது என்னன்னா இளம் வீரர்களா? ஏண்டா ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் மேட்சே நக்கிட்டு போயிட்டீங்க. ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்க வேண்டிய மேட்சே ஒரேடியாக நக்கிக்கிட்டு போயிட்டீங்க. சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் மட்டும் கிழிச்சு எறிஞ்சிருவீங்களா? ஏண்டா கிறுக்கு போயிடலாமே. இந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு செலக்ட் பண்ண நாய் எந்த நாயிடாது? செலக்ட் பண்ண நாய் எந்த நாய்? அஜித் நகர்கர் நாயே, ரோஹித் சர்மா நாயே, டீமை விட்டு வெளியே போயிடுறா. நீலாம் எதுக்குடா டீமில் உயிராக வாங்குற? ஏண்டா உனக்கே தெரியல நம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கோம் அப்படின்றப்ப நீ வெளியே போயிடணும்டா. பார்க்குறேன்டா, நீங்கள் இந்தியன் சாம்பியன்ஷிப் வாங்குறீங்களான்னு பார்க்குறேன்டா. தான் எடுத்து வச்சுருக்கீங்களே, உருப்படாத ஆள் தான் எடுத்து வச்சுருக்கீங்க. கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், விராட் கோலி, சுமன் கில், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட் இவங்களாம் எடுத்து வச்சுருக்கீங்களே. பார்க்குறேன்டா, நீங்களாம் எடுத்து விளையாடுறீங்களான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் விளையாடுறீங்களான்னு மட்டும் நான் பார்க்குறேன்.